தைப்பூசத்தன்னைக்கு இது மாதிரி உடம்ப வந்து வ வெளிப்படுத்தி ஆண்கள் பார்த்தீங்கன்னா, பேர் பாடியா தானே நடந்து போவாங்க ஆமா. இல்லையா? இந்த அலகு குத்துறதோ, இந்த தீ மிதிக்கிறதோலாம் அந்த ஆண்கள் பாத யாத்திரை, காவடி எடுத்து போறவங்க எல்லாம் வந்து இடுப்புல துண்டு கட்டிட்டு பேர் பாடியா போவாங்க. அப்படி போறபோது அதிகமான அந்த நல்ல குட் காஸ்மிக் எனர்ஜி உடம்புல சேரும். ம். அத படுறதுக்காகத்தான் வெயில் எக்ஸ்போஸ் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான சடங்குகள் எல்லாம் அன்னைக்கு செய்றது. ஏன் அதுக்கு அடுத்தாப்புல மாசி மாதத்துல செய்யலாம்னா, அதுக்கு வேற விதமான வழிபாடு இருக்கு. வழிபாடு இருக்கு. ஆனா இது குறிப்பிட்டு வெளியில சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகுறதுங்கிறது இதுதான். அந்த நேரத்துல வரக்கூடிய அந்த குட் எனர்ஜி உடம்பு அப்சர்வ் பண்ணிக்கணும். திருக்கோவில்ல போயி சுவாமிக்கு முன்னாடி நின்னு வழிபாடு செய்யறதுங்கிறதே என்னன்னா, அந்த கர்ப்ப கிரகம், அந்த கல் விக்கிரகம் வந்து எப்பவுமே மந்திரங்களையும், அந்த நல்ல எனர்ஜியும் உள்கிரகித்து வச்சுக்கும். அத வந்து நம்ம பக்கத்துல நின்னு அத வாங்கிக்கிறதுக்கு தான். நம்ம சொல்லுவாங்கல்ல, பல கோவில்கள்ல ஆண்கள் மேல் சட்டை அணிஞ்சு போகக்கூடாதுன்னு இருக்குதுன்னா, ம். அதுக்கு அதுதான் காரணம். ம். அவங்க வந்து அந்த எனர்ஜிய உள்வாங்கிக்கிறதுக்காக பண்ணப்பட்ட ஏற்பாடு தான் அது. தைப்பூசத்துக்கு அப்படி ஒரு பெரிய வலிமை உண்டு.